ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லன்ச் ரொட்டீன். மெனு என்னென்னா ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் சில்லி ஃபிஷ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி வாங்க என்னுடைய சின்ன கார்டனை நான் சுற்றி காமிக்கிறேன். வாங்க கார்டன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொய்யா மரம் தான் இருக்குது பாருங்கள், நிறைய காய் பிடிச்சிருக்குது. மழை பெஞ்சோன்னா நல்ல பச்சை பசேன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. மரமே பார்க்க அழகாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள், நிறைய காய் இருந்தது. இந்த மரத்தில் கொய்யாக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெருசாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேலையெல்லாம் நல்லா நிறைய காய் இருக்குது. குட்டி குட்டி காயாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வெள்ளை கொய்யாக்காய் தான். அடுத்து பாருங்கள், சப்போட்டா மரம் பார்க்க போகிறோம். சப்போட்டா மரம் அந்த சைடு இருக்குது. அங்கேருந்து பாருங்கள், கிளை இந்த பக்கம் வந்திருக்குது. அதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். இந்த சப்போட்டா மரத்தில் காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 டைப் ஆஃப் காய் இருக்கும். ஒன்று ரவுண்டாகவும் இருக்கும், ஒன்று ஓவல் ஷேப்பாகவும் இருக்கும். நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். இங்கேருந்து அங்கே போயிருக்கு கிளை. இதில் காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் டைமில் நிறைய காய் பிடிக்கும். நல்லா நம்ம எந்த மருந்தடிக்காமல் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நல்ல காய் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த 2 மரத்துக்கு நடுவில் கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலைக்கு வெயில் படாமல் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இது நல்ல நாட்டு கருவேப்பிலை, நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை பெஞ்சங்காட்டி. பாருங்கள், இங்கே கூட காய் நிறையா இருக்குது பாருங்கள், கொய்யாக்காய். இப்போ குழம்புக்கு 2 கருவேப்பிலை பறிச்சுட்டு அடுத்த செடியை பார்க்கலாம். நம்ம செடிக்கெல்லாம் எப்படி வீட்டிலே மருந்து தயாரிக்கலாம்னா, நம்ம வாழைப்பழத்தோலை வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறினோடனே அதில் கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து வடிச்சிட்டு நம்ம செடிக்கு ஊற்றினோன்னா சூப்பராக செடி வளரும். இது மருந்தாணி செடி. சின்னதாக தான் இருக்குது. நாங்கள் ஒடிச்சு விட்டதுனால அப்படி சின்னதாக தான் வளரும். ஆனால் நல்லா செவந்து பிடிக்கும். இங்கே ஒரு சப்போட்டா மரம் இருக்குது. இந்த சப்போட்டா மரம் இப்போவே காய் காய்ச்சிருச்சு பாருங்கள், நல்ல குட்டியாக. இது நல்லா ரவுண்டாக இருக்குது இந்த காய். இதுக்கு பக்கத்தில் சேனக்கிழங்கு செடி இருக்குது பாருங்கள். இது நான் சேனக்கிழங்குல சின்னதாக ரூட் இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சங்காட்டி பாருங்கள் இந்த மாதிரி 2 செடி வந்திருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் மஞ்சள். இந்த மஞ்சளை நம்ம எடுத்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக டீ வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. இது பக்கத்தில் இந்த இடத்துல கார்டனிங் பண்ணலான் இருக்க. வெஜிடபிள்ஸும் கீரையும் போட்டுக்கலான்னு அதுக்காக தண்ணி விட்டுட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மாதுளை மரம் பாருங்கள், நல்லா வெயிலுக்கு காஞ்சிருந்துச்சு, வெட்டி விட்டாச்சு. மழை பெஞ்சோன்னே நல்லா தளைஞ்சிருக்கு பாருங்கள். காய் நிறைய பிடிச்சிருக்கு. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக காய்கறி கீரையெல்லாம் போடலாம். போடும்போது வீடியோ எடுக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதுளை மரத்தில் குட்டி குட்டியாக காய் காய்ச்சிருக்குது. இது நல்ல நாட்டு மாதுளை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இங்கெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், குட்டி குட்டி மாதுளை ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க நம்ம லஞ்ச் செய்ய போகலாம். பாருங்கள், சில்லி ஃபிஷ்க்கு மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி முள் இல்லாமல் நம்ம சில்லி ஃபிஷ்க்கு எடுத்துக்கணும். இது குழம்புக்கு நான் எடுத்துருக்கிறது கட்லா மீன் தான். இது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்புக்கு இந்த மாதிரி பீஸாக போட்டு தலையெல்லாம் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து உரித்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, நம்ம செடியிலேருந்து பறித்த கருவேப்பிலை, தக்காளி 3, புளி ஊற போட்டு வச்சுருக்கு.
சாப்பாட்டு அரிசியும் நம்ம ஊற போட்டாச்சு. நான் இன்றைக்கி குக்கரில் தான் சாப்பாடு வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்லி ஃபிஷ்க்கு வந்து நம்ம பரட்டிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டிருக்கேன் சில்லி ஃபிஷ்க்கு. அப்போ தான் வந்து இந்த மசாலா பவுடரை வந்து நல்லா ஃபிஷ்ஷில் வந்து நல்லா பிடிச்சி பிரியாமல் இருக்கும். அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஜேபி சில்லி சிக்கன் பவுடர் தான் இதுக்கு சேர்த்த போகிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு வேணுன்னா இதில் ஒரு எலுமிச்சம்பழம் விட்டு நல்லா நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பரட்டிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பரட்டி வச்சுட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை அப்படி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்கணும். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்துகிட்டு, ரொம்ப போட வேணாம் தேங்காய். மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப மதன்னு இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வறுத்து பொடி சேர்த்து அரைக்க போகிறோம். இது அந்த வறுத்த பொருளை சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்துக்கலாம். நான் மண்சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுலேயும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மிளகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் அரிசி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா அரிசி பொரியிறது வரை இது நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கணும். மண் சட்டி வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தான் காயும். ஆனால் காஞ்சால் அது அப்படியே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அதனால நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு அரிசி நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து தேங்காய் கூட ஒன்றா மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காய் அதனால தான் கம்மியாக சேர்த்துக்கணும். அரிசி போடும் போது குழம்பு ஜாஸ்தியாக வரும். அதனால் வந்து தேங்காய் கம்மியாக சேர்த்தா போதும். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதை எடுத்து நம்ம தேங்காய் கூட சேர்த்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா மணமாக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏதாவது லன்ச் பண்ணும்போது முதலே நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா, என்ன மெனுன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டெல்லாம் அந்த மீன் குழம்பு கூட நல்லா வெந்து வெங்காயம்லாம் வந்து நல்லா முழுசாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சோன்னே இப்போ தேவையான பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மீன் குழம்புக்கு எப்பயுமே காஷ்மீரி ரெட் சில்லி போட்டோம்னா நல்லா மீன் குழம்பு கலராக வரும். மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த பவுடர்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா கோட்டிங் ஆகணும். நல்லா ஒரு 1 மினிட் வந்து அப்படி அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு நல்லா இந்த பவுடர்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனோடனே பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ குடிச்சு பாருங்கள், உப்பு புளிப்பு காரம்லாம் போதுமானு. இப்போ புளிப்பு பத்தல மறுபடியும் கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்த பிறகு தான் நம்ம மீன் சேர்த்த போகிறோம். பாருங்கள், அந்த பக்கம் குக்கர் வச்சாச்சு, விசில் அடிக்கட்டும். மீன் குழம்புக்கு வந்து எப்போயுமே உப்பு புளிப்பு காரமெல்லாம் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ தான் கொதி வந்திருக்குது. இது நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மீன் சேர்த்தணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போன பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போயுமே வந்து தலை போட்டால் நல்லா மீன் தலை போட்டால் சூப்பராக இருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா தளதளன்னு கொதிச்சோன்னே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து அது கொதிச்சா போதும்.
ரொம்ப மீன் வேகணுன்றதில்ல, உடஞ்சி போயிடும். பாருங்கள், இடையில மட்டும் நம்ம எடுத்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, மீன் வந்து ஒரு அரைவாசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா, வேக வச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை. குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்பயுமே நம்ம வச்சு ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த சட்டியிலே அப்படியே இருந்தால் தான் நல்ல மண்சட்டியில் இருக்கும்போது நல்ல டேஸ்ட் வரும். அடுத்து நம்ம சில்லி ஃபிஷ் வறுத்துக்கலாம். சில்லி ஃபிஷ் வறுக்கிறதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். சில்லி ஃபிஷ் எப்பயுமே மீனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் வறுக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து இரும்பு வடைச்சட்டியில் வறுக்கும் போது நமக்கு அடியில் மீன் பிடிக்காது. நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு திருப்பி விட்டுட்டு அப்படியே விட்டுறணும். ஒரு 3 மினிட்ஸ் ஆனோடனே அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமான மீன் குழம்பு, ரைஸு, சூப்பராக நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.